நாகை மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் OS மணியன் வலியுறுத்தியுள்ளார். வேதாரண்யம், தலைஞாயிறு மற்றும் கடற்கரை ஓரங்களில் உள்ள கிராமங்களுக்கு கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் சாலை மறியல் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்களில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குடிநீர் பொதுமக்களுக்கு சென்றடையாமல் குடிநீரின்றி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் நாகை மாவட்ட ஆட்சியருக்கு மின்னஞ்சல் மூலம் தகவல் அளித்துள்ள முன்னாள் அமைச்சர் OS மணியன் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினத்திலும் கடற்கரை ஓர பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு குடிநீர் கொஞ்சம் மிக மோசமாக இருக்கிறது. இது அரசு ஒரு போர்க்கால நடவடிக்கை மூலம் இந்த தண்ணீர் தேவையை, தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தலைமையில் இருந்து ஒரு அரசு துறை செயலாளர் அளவிலான அதிகாரியை அனுப்பி இந்த குடிநீர் பற்றாக்குறை பஞ்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து இதை எவ்வாறெல்லாம் தவிர்ப்பது, போக்குவது, நிறைவாக தண்ணீர் வழங்குவதற்கு, ஓரளவாவது கிடைப்பதற்கு என்ன வழி செய்வது என்பது குறித்து அரசு ஆலோசிக்க வேண்டும். விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.